இந்த பட்டாம்பூச்சி எப்போ வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்குங்க. அதாவது இந்த சம்பவம் எப்படி நிகழும் அப்படின்ட்டா, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க யாராச்சும் இறந்துடுறாங்க, இல்லை தற்செயலாக ஏதாச்சும் மரணம் நிகழ்ந்துருது அப்படிங்கும் போது உண்மையிலேயே விதி முடியப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களது ஆன்மாவானது பட்டாம்பூச்சி வடிவெடுத்து நமது வீட்டிற்குள் வரும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அந்த பட்டாம்பூச்சி வருது அப்படிங்கும் போதே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்கள் குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய தெய்வமாக அந்த ஆன்மாவானது இருக்க போகிறதுன்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் பட்டாம்பூச்சி வடிவெடுத்து உங்களது வீட்டுக்குள் வரும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சார், அப்படி வந்ததுன்னா என்ன சார் நடக்கும்? ஒரு பட்டாம்பூச்சி வீட்டுக்குள்ளே வருது, அதாவது இப்போ எங்கள் தாத்தா தவறி கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது, 1.5 மாதம் இருக்குது, இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே பட்டாம்பூச்சி வருதுன்னா உண்மையாலுமே அந்த தாத்தா அப்படின்னு சொல்லப்படுறவங்க தெய்வமாக மாறிட்டாங்க. அந்த தெய்வம் வந்துட்டு உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத தான் அந்த பட்டாம்பூச்சியானது வீட்டிற்குள் வருவதன் மூலமாக உங்களுக்கு உணர்த்துகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அதுலேயும் பெரும்பாலும் கன்னி தெய்வம்